ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிட்டல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை முட்டை சண்டையை பத்தி ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு குட்டி பாப்பா முட்டை சண்டை போடுறதுக்காக பகல்லே எழுந்திரிச்சு முட்டை சண்டை போட போறேன்னு குதிச்சா. கட்டில இருந்து குதிச்சுட்டு என்ன முட்டை பெருசா இருக்கு, நல்லதா இருக்கு, எது உடையாதுன்னு பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பையன்கிட்ட போனான். அவன் மாடை தான் போட்டு பொங்கல் அது மாதிரி கழுவிட்டு இருந்தான். அவன் சொன்னா, போய் தம்பி வா நம்ம முட்டை சண்டை போட விளையாடலாம் அப்படின்னா. அவனும் முட்டை எதாவது எடுத்துட்டு வந்து விளையாண்டாங்க. ஆனா அந்த பாப்பாவோட முட்டை அடிக்கும் போது உடஞ்சி போச்சு. அது சோகத்தோட அப்படி போச்சு. அப்புறமா போயிட்டே இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணை பார்த்துச்சு. அது மாரியே அந்த பொண்ணு முட்டையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தபோது மாதுளை பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பாப்பா வா நம்ம முட்டை சண்டை விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அதனால அதுவும் போச்சு. முட்டையை தான் எடுத்துட்டு. ஆனால் திருப்பியும் அது தோத்துருச்சு. திருப்பியும் முட்டை உடஞ்சி போச்சு. அப்படி சோகமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா அப்படின்னு கத்துது. அப்புறமா ஒரு பையன் மோனம் அடிச்சிட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட போச்சு. ஆனால் அந்த டைமு அது பாப்பா அவுட் ஆகலை, தோக்கலை. ஆனால் இந்த டைமில் அது வின்னர் ஆயிடுச்சு. ஆனால் 2 பேர்த்து முட்டையும் உடஞ்சி போச்சு. அப்புறம் அவங்க ஆயாட்ட போச்சு. ஆயா நான் தோத்துட்டாயா அப்படின்ட்டு. முட்டை பாஜை பண்ண முடியாதாயா அப்படின்னுச்சு. அப்போ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க கூட போட்டி போட்டு எல்லாரும் வந்து நின்றாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் வந்து அந்த பாட்டி சொன்னாங்க, இங்கே பாரு உனக்காக உங்கள் நண்பர்கள் முட்டை பண்ண எல்லாம் வந்துட்டாங்க முட்டை எடுத்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஜாலியாக முட்டை ஜாபை பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயித்தாலும் தோத்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக